Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல ரெண்டு சுடிதார் டாப்க்கு லைனிங் வச்சு ரொம்ப சிம்பிள் நெக்ல ரொம்ப குயிக்கா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சுடிதார் டாப்க்கும் லைனிங் இருக்கு. இது வந்து ஒரு சுடிதார் டாப்போட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ். இது வந்து இன்னொரு டாப்க்கு வந்து லைனிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒன்னாவே கட் பண்ண போறேன். சைடு அளவுல இருந்து பார்க்கலாம். இது ஸ்லிட் ஸ்டார்ட் பண்ற இடம். மேல ஹார்மோலுக்கு எங்க லைன் இருக்கோ அதுக்கு மேல வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். இது வந்து தையலுக்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். இங்க ஷோல்டர்ல கரெக்டா எங்க ஸ்டிச்சிங் இருக்கோ அதுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிருக்கேன். மேல ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் 1/2 இன்ச் மேல லைன் டிரா பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் லைன் டிரா பண்ணிருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து இன்னொரு சுடிதாரோட லைனிங் இருக்கு. ஸோ ரெண்டு டாப்புக்கும் சேர்த்து காமனாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் நெக் அண்ட் சைடு ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். நெக் அளவு வந்து பேக்கில் இருக்க லைனிங்லையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்பக்க லைன் தான் கட்டிங் லைன். ஸோ ஃப்ரண்ட் நெக்கையும் உள்பக்க லைனுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு சுடிதார் மட்டும் தனியாக பிரிச்சுட்டு அதுக்கு மட்டும் நெக்கை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஷோல்டருக்கு தையலுக்காக மேலே விட்டுருக்க 1/2 இன்ச்சை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணாமல் அதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நெக்கோட ஷேப் மாறாமல் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இதுலேருந்து இப்போ பேக் பீஸை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பீஸோட நெக்கும் ஹார்மோலையும் ஷேப் பண்ணிக்கலாம். இன்னொரு லைனிங்கையும் ரெடி பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ஷோல்டரில் தையல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கையும் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த டாப்பில் வந்து பார்டரை வச்சு நெக்கில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் கொடுக்க போகிறோம். அதுக்கு சும்மா இந்த லைனை ரஃபாக ட்ரா பண்ணிக்கிறேன். இதுலேயும் ஷோல்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் டாப்புக்கு வந்து கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சில டாப்பில் பார்த்தீங்கன்னா நெக்கோட வந்து பிரிண்ட் அதுலேயே வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து நம்ம எல்லா டாப்லேயும் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி அந்த நெக் டிசைன் கரெக்டாக ரெண்டு சைடுக்கும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஜஸ்ட் அதை ஃபோல்ட் பண்ணி பார்த்தேன். அது கரெக்டாக இருந்தவே நான் இதே நெக் டிசைனே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கரெக்டாக சென்டரில் தேவையான அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங்கை கரெக்டாக வந்து அந்த நெக் டிசைன் மேலே எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் மெட்டீரியலில் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். பிகாஸ் நான் இந்த பார்டரை வந்து கீழ்ப்பக்கம் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ லைனிங் அளவையே கீழ்ப்பக்கமும் கட் பண்ணிக்கிறேன். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் இறக்கி கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் பீஸையே நம்ம வந்து ஸ்லீவ்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டாப்க்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ்க்கு லைனிங் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்குக்கு இந்த பார்டர் பீஸை யூஸ் பண்ணிக்கலாம். பார்டரோட வித் எவ்வளோ பெருசு இருக்கணும்னு டிசைட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸாக இதை கட் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டிசைன் வரைக்கும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ அதனால நான் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த சென்டரில் இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வர மாதிரி வச்சுட்டு ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸோட சென்டரில் அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக இதை சென்டரில் வச்சு ஒரு முறை ஜாயின் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக சென்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 4 பக்கத்துலையும் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஓரத்துலையும் நம்ம 1/2 இன்ச்சு மடிச்சிக்கலாம். அப்படியே இதை மேல் பக்கம் ரொட்டேட் பண்ணி மேல் பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ இது சென்டரில் ஜாயின் பண்ணிட்டதுனால சைடில் கிளாத் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ எந்த சுருக்கமும் வராது. அப்படியே மேல் பக்கமும் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டு கீழ்ப்பக்கம் சென்டர் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே அப்படியே நம்ம லைனிங்கை செட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதான். கிளாத் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின்னு குத்திக்கலாம். மேலே வந்து அந்த ஜாயிண்ட் இருக்கிறதுனால லைனிங்கில் அந்த ஜாயிண்ட் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நெக் லைனை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த லைன் மேலேயே. என்னோட சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய வீடியோஸ் எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். ஸோ நமக்கு நெக் டிசைன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். கிளாத்தை திருப்பிட்டு மேலே அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு நெக் லைனில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவில் மட்டும் சிம்பிளாக பைப்பிங் கொடுத்துக்கிறேன். இதில் ஆல்ரெடி வந்து லைனிங் வச்சு ஜாயின் பண்ணி திருப்பிட்டேன். ஸோ இந்த ஓரத்தில் வந்து இந்த பீஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது 1.5 இன்ச்சுக்கு பீஸ் எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி இதை அப்படியே கீழ்ப்பக்கமாக வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியாக வெளியில் தெரிகிற மாதிரி இதை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை அப்படியே திருப்பி இன்னொரு பக்கத்தை அப்படியே ஃபோல்ட் பண்ணி பேக் சைடில் மடிச்சு தைச்சிடலாம். கம்ப்ளீட்டாக 2 சுடிதாரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில டாப்ஸ்லலாம் இந்த மாதிரி நெக்கில் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும். அதில் பெருசாக வந்து நெக் டிசைன் பண்ண முடியாது. அதுக்கெலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பைப்பிங் ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் 11 support. See you all in my next video. Have a great day.